Hi everyone, welcome to our channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா நீலகண்ட மெஸ். அங்க தான் போய் ஒரு சாப்பாடு வாங்கி நம்ம என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஃபுட் ரிவ்யூ பண்ண போறோம். அங்க நார்மல் மீல்ஸ் அண்ட் ஸ்பெஷல் மீல்ஸ் உண்டு. சோ ஏதாவது ஒன்று வாங்குவோம். நம்ம போய் என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். என் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவள் வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்க நேரத்துக்கு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ போய் அவளை கூட்டிகிட்டு தான் நான் போகணும். நீங்கள் இந்த பிளாக் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவளை கூப்பிட வந்தாச்சு. ஸோ மேலே தான் இருக்கா. இப்போ படியேறி மேலே போயிட்டு இருக்கேன். ஸோ படியேறி மேலே போய் அவள் உள்ள என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இல்லை பெட்ரூமில் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி போய் சிலக்குட்டி செல்லக்குட்டி காணலை. செல்லக்குட்டி என்ன இருக்கு செல்லக்குட்டி? பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி இருக்கா. ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. ஹாய். நான் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பாடு வாங்க போகிறேன். பிள்ளைங்க கூட்டிகிட்டு நீலகண்ட மெஸ் அங்கே போய் சாப்பாடு வாங்கிட்டு நான் வீட்டில் போய் 2 பேருமே டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ நீலகண்ட மெஸ்லேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. பேக்கிங் பார்த்தாவே தெரியும் நீலகண்ட ஆர்டர் மெஸ். அங்கேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்தது. எனக்கு ஸ்பெஷல் மீல்ஸ் கிடைக்கல, நார்மல் மீல்ஸ் தான் கிடச்சிது. ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒன்று நான் ஓப்பன் பண்ணி எல்லாம் வெளியே வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் பிடிச்சி எல்லாத்தையும் வச்சாச்சு. ஸோ இப்போ செல்லப்பட்டி என்னதான் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவா. சாம்பார் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா குவான்டிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. ஆமாம், குவான்டிட்டி நிறைய இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பருப்பு. இது என்னன்னு தெரியல, ஓப்பன் பண்ணி தெரியல. கூட்டுன்னு நினைக்கிறேன். இது கடைசி ஓப்பன் பண்ணும்போது சொல்லலாம். இது ரசம். ரசம். அப்புறம் இது மோர் குழம்பு. மோர். அப்புறம் பாயசம் கொடுத்துருக்காங்க. இது வந்து தயிர் கிச்சடி. தயிர் கிச்சடி. இது என்னன்னு தெரியல. இஞ்சி பச்சடி. இஞ்சி பச்சடி. அப்புறம் அவியலும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அவியலும் சாம்பாரும் ஏதேசம் பெரிய பாக்ஸாக இருக்கு. ஸோ நிறைய குவான்டிட்டி நல்லாவே இருக்கு. தாராளமாக சாப்பிடலாம். இப்போ நாங்கள் ஒரு சாப்பாடு தான் வாங்கியிருக்கோம். ஒரு சாப்பாடு நாங்கள் 2 பேர் சாப்பிட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பப்படம் தான் இருக்கு. ஸோ அது கடைசி அப்படின்னா இப்போதைக்கு நம்ம வந்து குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. நல்லா எல்லா டைப்லாம் போட்டு இது என்ன ஃபுட்டுன்னு நம்மளும் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அப்போ வயிறு பற்றி தெரிஞ்சு போக முடியாது. ஸ்டோரம் வச்சிருக்காங்க. நம்ம இதை எல்லாத்தையும் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். வா இங்கே வயசு பார்த்தீங்கன்னா சாதம் பெரிய குவான்டிட்டி பார்த்துட்டு முழுசாக வச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ஒயிட் கலரில் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாதம் நல்ல குவான்டிட்டி நல்லாவே இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாப்பிட மாட்டோம். அதனால் எங்களுக்கு ஒரு சாப்பாடே தாராளமாக போதும். பெரிய வாழை இல்லை. ஸோ இதுலேயே 2 பேரும் சாப்பிட முடியும். மேட்டு தேவையில்லை போட்டிருக்கு. வாழையில சாப்பிட்றதே தனி டேஸ்ட் தான். வாழை இலை சாப்பாடே தனி டேஸ்ட் தான். எங்கள் வீட்டில் வாழை மரம் உண்டு. நாங்கள் அப்பப்போ இலையை வெட்டி வாழை இலையில தான் சாப்பிடுவோம். அது எங்களுக்கு அது வந்து நார்மல் பழகி போயிடுச்சு. அதுவும் நல்ல குவான்டிட்டி பார்த்துட்டு தெரிய முடியாது. இருக்கட்டும், கடைசியாக எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கூட்டு மாதிரி இருக்கு. உருளைக்கிழங்குலாம் போட்டிருக்காங்க. உருளைக்கிழங்கு வெங்காயம் போட்டிருக்காங்க. இந்த குருமா மாதிரி தான் ஸ்மெல் இருக்கு. இது தனியாக வைப்போம். அப்போ இந்த பொரியலில் பார்த்தீங்கன்னா தோரம் முட்டைக்கோஸ் தோரம் இருக்கு. ஸோ இதையும் நம்ம இலையில வச்சிடலாம். எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பப்படம் கொடுத்துருக்காங்க. பாயசம் பப்படம் கொடுத்துருக்காங்க. அதனால புடிஞ்சு போயிடுச்சு பேக்கிங்னால.
அப்புறம் எல்லாம் முடிஞ்சு விட்டது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மோர் மிளகா கொடுத்துருக்காங்க. என் ஃபேவரட் மோர் மிளகா. இவங்களுக்கு பாயாசம் தான் ஃபேவரட். அது எனக்கு மோர் மிளகா நல்லா பிடிக்கும். இப்போ நம்ம வந்து பருப்பில் வந்து ஊற்றி சாப்பிட ஆரம்பிப்போம். இப்போங்கிறது நான் பருப்பை தான் ஓகே. இல்லை இலையில நீங்க சாப்பிடுங்க, நான் இலையில சாப்பிட்றேன். அப்படியே பிளேட்டில் சாப்பிடுறியா? சரி, நம்ம ரெண்டும் தனித்தனியாக சாப்பிடலாம் முடிவு பண்ணிட்டோம். இது அங்கே கழி வச்சுருவோம். இது மூடாண்டாங்க இது இருக்கட்டும். மூடாந்த இருக்கட்டும். சரி, கொஞ்சம் எடுத்துக்கோ. அப்படி முதல்ல இப்போ நான் பருப்பை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றேன். நல்லா டேஸ்டாக இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பப்படத்தையும் போட்டுக்கலாம். பப்படம் கொஞ்சம் குழந்துருச்சு. நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன். பருப்பு ஊற்ற போறேன். உனக்கு பருப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி சொல்லு. சாப்பிட்டு சொல்றேன். சத்தமாக பேசுறேன். பருப்பு நல்லா இருக்கு. குவான்டிட்டி நல்லா திக்கா இருக்கு. பருப்பு நல்லா இருக்கு. குவான்டிட்டியும் நல்லா திக்கு, நல்லா டேஸ்டா இருக்கு. அவியல் எடுத்துக்கோங்க. பருப்பு கூட நான் தயிர் கிச்சடி சேர்த்து சாப்பிட போறேன். இஞ்சி பச்சடி. இது பாத்தீங்கன்னா அவியல். சில நேரம் பாத்தீங்கன்னா நார்த்தங்கா கொடுத்துருப்பாங்க ஊருக்கா. ஸோ இன்னைக்கு இஞ்சி பச்சடி தான் கொடுத்துருக்காங்க. இஞ்சி பச்சடி டைஜஷனுக்கு பெஸ்ட். நல்லா டேஸ்டா இருக்கு. அவியல் அவள் பருப்பு சாப்பிட்டு நான் வந்து சாம்பார் ஊற்றி சாப்பிட போகிறேன். சாம்பாரும் பார்த்தீங்கன்னா நல்ல குவான்டிட்டி. நீ பார்த்தாலே தெரியும், பெரிய பாக்ஸ், நல்ல குவான்டிட்டியாக இருக்குது. நிறைய காய்கறி போட்டிருக்காங்கல்ல. எனக்கு பொதுவாக தனி காய்கறியோட சாம்பார் காய்கறி ரொம்ப ஃபேவரெட்டு. என் வீட்டிலே பார்த்தீங்கன்னா பொரியல்லாம் வச்சா ரொம்ப காலி பண்ண மாட்டேன். ஆனால் சாம்பாரில் போட்டால் ஒரு காய்கறி கூட மிச்சம் வைக்க மாட்டேன். எனக்கு சாம்பார் காய்கறியே பிடிக்காது. ஆமாம், அதனால் இவ பொரியலை காலி பண்ணுவா, நான் சாம்பார் காய்கறி நான் காலி பண்ணுவேன். அதனால மேக்ஸிமம் வீட்டில் மிச்சம் வராது, எல்லாம் காலி ஆயிரும். ஆமாம், ரெண்டு ஆப்போசிட்னால ரெண்டு எல்லாம் காலி ஆயிரும். ஒரே மாதிரி இருந்தாலும் கஷ்டம். ஆமாம், நான் சாம்பார் ஊற்றிக்கிட்டேன், காய் முன்னெடுத்து போட்டுக்கிறேன். நல்லா திக்க சாம்பாராக இருக்குது. காய்கறிலாம் போட்டிருக்காங்க. சாம்பார் நம்ம டேஸ்ட் பண்ணிடுவோம். கல்யாண வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்கு. அவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மெஸ் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டுக்கு தான் சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க. கோவிட்ல தான் அவங்க இந்த மாதிரி ஹோட்டல் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பவும் கொடுத்துட்டு இருக்காங்க மேரேஜுக்குலாம். ஆமாம், அதனால பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த கல்யாண வீட்டில் சாப்பிட்ட ஃபீல் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. குழந்தை கல்யாண வீட்டுக்கு தான் போக மாட்டேன்னு இருக்கவங்க தாராளமாக இந்த சாப்பாடை வாங்கி சாப்பிடலாம். வீட்டில் கல்யாணம் விருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அடுத்து என்ன சாப்பிட போறீங்க?
மோர் குழம்பு இருக்கு. அடுத்து மோர் குழம்பு டேஸ்ட் பண்ண போறாங்க. மோர் குழம்பு டிஃபரெண்டா இருக்கு. கொஞ்சம் லைட்டா இனிப்பு. எனக்கு பொதுவாக மோர் குழம்பு அவ்வளோ பிடிக்காது. பொதுவாக எனக்கு ஸ்வீட் அவ்வளோ இருந்தாலே பிடிக்காது. எனக்கு ஸ்வீட்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னோம்ல, எனக்கு 2 பேருமே ஆப்போசிட். எனக்கு ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு காரம் தான் பிடிக்கும். சப்போஸ் டேஸ்ட் பண்ண மறந்து போச்சு. இஞ்சி பச்சடியும் செம்மையா இருக்கு. எனக்கு அவியல் தான் ஃபேவரட். இஞ்சி பச்சடி சூப்பரா இருக்கு. அடுத்து நான் பார்த்தீங்கன்னா இன்னும் ஊற்றலாம். ரசம் தான் ஊற்ற போகிறேன். கொண்டு வரல. நான் கலக்கணும்னு சொல்லி நாங்க சிந்திச்சு. இது என்னது? அது ஆமா, அது மறந்தே போச்சு. உன்னை பீச்சு கடைசி எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னோம், மறந்தே போச்சு. ஏதாட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பச்சைல பார்த்தீங்கன்னா குருமா மாதிரி தான் ஸ்மெல் வருது. உருளைக்கிழங்கு தெரியல நினைக்கிறேன். நம்ம தட்டிடுவோம். உருளைக்கிழங்கு கறி தான். சாப்பிட்டு பார்ப்போம். உருளைக்கிழங்கு குருமா இது சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். இதுவும் வச்சிருக்காங்க அவங்க. பப்படம் நல்லா குழந்துருச்சு, அதனால உடச்சி போட முடியல. என்னோட ஃபேவரட் நல்லா பிடிக்கும். ஒரு கறி மோர்மாகா ரசம். தண்ணி சுகம். என் போது இருக்கு இருக்குமா? இதே பார்த்தீங்கன்னா வயிறு ஃபுல்லாக ஆயாச்சு. இன்னும் கூட வேணா இதுக்கு சாதம். இப்போ நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோம், நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன். இது கொஞ்சம் ரைஸ் எடுத்துக்கிறேன் மோருக்கு. இது சாப்பிட்டுக்கிட்டு எங்கள் வீட்டு செல்லப்பட்டி மேக் அவனுக்கும் சாப்பாடு போடணும். கொஞ்சம் சோறு அவனுக்கும் வச்சிருக்கு. வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து எங்கள் மேக் செல்லப்பட்டிக்கு. அவனும் பாவம் பச்சியில் இருக்கான். இன்னும் சத்தம் போடாமல் இருக்கான். எப்போ சத்தம் போட போகிறான்னு தெரியல. அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மோர் இருந்தாச்சு, அவள் இப்போ ரசம் ஊற்றிருக்கா. மோரை டேஸ்ட் பண்ணும். நான் பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு தான் பப்படம் இருக்கேன். நான் பாயசத்துக்கு. உங்கள் பாயசத்துக்கு மோருக்கு இருக்க மாட்டேன். பாயசத்துக்கு ஏன்னா பாயசத்துக்கு பப்படம் கூட பிடிக்காது. நான் அவ்வளோதான் குடிப்பேன். உங்களோட ஸ்பெஷல் மிஸ் தான் நானும் போனேன். இன்னைக்கு ஸ்பெஷல் மிஸ் இல்லை. ஸ்பெஷல் மிஸ் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இருக்கும். மற்றபடி ஏதாவது நல்ல நாள் அதுவுமா வச்சுருப்பாங்க. விசேஷ நாள் அதுவும்
அதில் பார்த்தீங்கன்னா 2 பாயாசம் வரும், எக்ஸ்ட்ரா வரும். ஒரு போலி, ஒரு சப்பாத்தி இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வரும். இது பார்த்தீங்கன்னா 120, பார்சல் வந்து 130, ஸ்பெஷல் மீன்ஸ் 200. இது ஒரு நல்ல கல்யாண வீட்டு சாப்பிட்ட ஃபீல்ல இருக்கும். ஆமாம், நல்லா வயிறு ஃபுல் ஆயாச்சு. உண்மையிலே பார்த்தோம்னா கல்யாண வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே தான் இருக்கு. இப்போ நிறைய பேர் கொரோனால கல்யாண வீட்டுக்கு போகாமல் இருப்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் தாராளமாக இந்த சாப்பாடை வாங்கி டேஸ்ட் பண்ணலாம். நார்மலாக சாப்பிட்றவங்கலாம் ஒரு சாப்பாடு வாங்கி தாராளமாக எங்களை மாதிரி 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் ஒரு சாப்பாடு தான் வாங்குவேன் எப்போவுமே. அதே எங்களுக்கு போதும். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். 130க்கு கண்டிப்பாக ஒர்த்து தான் இது. நீ என்ன சொல்ற? கண்டிப்பா வரும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அது வரைக்கும் என்ன பாயாசம் பார்க்குறேன். மனமே நல்லா இருக்கு. அடை பாயாசம்னு நினைக்கிறேன். அடை பாயாசமா இது? சரி, நான் ஊற்றி பார்க்குறேன். சிறுபயிறு பாயசம் நினைக்கிறேன். ஆமாம், சிறுபயிறு பாயாசம். ஆமாம், சிறுபயிறு பாயாசம். தேங்காய்லாம் போட்டிருக்காங்க. இதில் டேஸ்ட் இனிப்பாக இருக்கு. செகண்ட் அளவுக்குல இனிப்பு இல்லை, கரெக்டாக இருக்கு, செட்டில் இருக்கு. எனக்கு ஓவர் இனிப்பு இருந்தால் பிடிக்காது, பட் இது அப்படி இல்லை, மீடியமாக இருக்கு. அப்புறம் ஃபுல்லாக பொடிஞ்சு வச்சு பேக்கிங்கில் இருந்ததுனால. ஓகே guys, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பக்கத்தில் கிளிக் பண்ணிட்டுருங்க. ஓகே, உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை விடைபெறுது டிராவல் வித் தீபக், பிரியா. பாய். போமா இப்போ போலாம் போலாம். நல்லா சாப்பிட்டு கொழுந்து போடு. ஓகே, நான் போகிறேன். எனக்கு சின்ன சிரி போட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன் ஏன்